Hello students, greeting to English classroom. I am very glad to meet you in this session. The previous lesson we learned unit 2 lesson. Now we are going to learn book back exercises. The first one is language checkpoint. The language checkpoint is very important to learn. If we learn it, we can correct our mistakes while writing and while spoken time also we can correct our mistakes. இது நம்ம காமனாக செய்கிற மிஸ்டேக்ஸ் தான் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டோன்ட் சே நோட் அதில் மிஸ்டேக் என்ன அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐ ஆம் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக். இது வந்து நம்ம நார்மலாக சொல்கிறப்ப இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இட் இஸ் ராங். சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது வந்து அப்பத்திலிருந்து இன்னும் நான் இருந்துகிட்ருக்கிறேன், வசித்து கொண்டு இருக்கிறேன். தமிழ் எப்படி சொல்கிறோம்லோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐ ஹாவ் பீன் ஹியர். அதுதான் வந்து கரெக்டானது. ஐ ஹாவ் பீன் லிவிங், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங். இதுதான் வந்து சின்ஸு ஃபார். இப்போ நம்ம சின்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லுவோம். சின்ஸ் அப்படின்னா பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் அப்படின்னா பீரியட் ஆஃப் டைம். பீரியட் ஆஃப் டைம்னா 5 years 10 years அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சின்ஸு ஃபார் எல்லாமே வந்ததுனாவே இது பர்ஃபெக்ட். அப்போ நம்ம ஐ எம் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக். செகண்ட் ஒன், an unfinished action has to be in the present. இந்த ஆக்ஷன் வந்து இன்னும் முடியல, இன்னும் அது ப்ராக்ரஸ் இருக்குது. அதனால நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் சொல்லணும். when I woke up my roommate left the room already. எஸ், இதில் வந்து என்ன மிஸ்டேக் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். when I woke up my roommate had left the room already. எஸ், இதில் ரெண்டு ஹியர் தே மென்ஷன், ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷனில் ஒன்று வந்து அதில் எல்லாம் ரெண்டு சேம் டைம் நடந்ததில்லை. ஒன்று முன்னாடி, இன்னொன்று அதுக்கப்புறம் நடந்திருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் எது ஃபஸ்ட்டு ப்ரீ ஃபாஸ்ட், எது வந்து ஏர்லியர் பாஸ்ட்டோ முன்னாடி நடந்துச்சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். லேட்டர் பாஸ்ட், ரெண்டாவது நடந்த பாஸ்ட்டுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். இதான் கொடுத்துருக்காங்க பாரு. த ஆக்ஷன் தட் அக்கர்ட் பிஃபோர் த செகண்ட் ஆக்ஷன் ஹேஸ் டு பி இன் தி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். மை மாம் ஹேஸ் கால்டு மீ எஸ்டர்டே. இங்கே எஸ்டர்டே என்ன பாஸ்ட் டென்ஸ் தான். பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வி நோ நீட் டு ஆட் பர்ஃபெக்ட். அப்போ மை மாம் கால்டு மீ எஸ்டர்டே. த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கேனாட் பி யூஸ்டு வித் இன் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் பாஸ்ட் டைம். கண்டிப்பாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை வந்து நம்ம இந்த பாஸ்ட் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஆக்ஷனில் எஸ்டர்டே லாஸ்ட் இயர் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்மளுடைய ரைட்டிங்லேயோ இல்லை ஸ்போக்கன்லேயோ நம்ம செஞ்சால் வி நீட் டு கரெக்ட். த லாங்குவேஜ் செக் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது இஃப் யூ நோ இட், இப்போ நம்ம இது கற்றுக்கிறத நம்ம 10th 11th 12th பப்ளிக்ல எல்லாம் எரர் ஸ்பாட்டிங்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க. அப்போ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ஹியர் தே கிவன் லிசனிங். அவங்க வந்து ஒரு லிசனிங் கொடுத்துருப்பாங்க. ஹியர் தே கிவ், அதை நம்ம லிசன் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங். இங்கே LSRW எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கிங்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாவ் யூ எவர் பீன் ஸ்கேர்டு, வாட் ஹேப்பன், ஹவு டிட் யூ ஃபீல், டாக் அபவுட் இன் 1 or 2 sentences வித் யுவர் ஃப்ரெண்ட், ரிப்பீட் இட் இன் த கிளாஸ். எஸ், இதில் வந்து நம்ம பேர் ஒர்க்காக ஒன்று செஞ்சு நம்ம எப்பாவது எதுக்காவது நம்ம பயந்துருக்கிறோம்ல, என்ன நடந்துச்சு, அப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணணும், அதையெல்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே நம்மளுக்கு எந்த ஸ்கில்ல கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கிங் ஸ்கில்ல கொடுத்துருக்காங்க, பேர் ஒர்க்காக. நெக்ஸ்ட்டு ஹியர் தே கிவ் பிக் டு கிராமர். த கிராமர் ஹியர் தே கிவ் இன்ட்ரடியூஸ் பர்ஃபெக்ட். ஹியர் தே இன்ட்ரடியூஸ் 3 perfect: present perfect, past perfect and future perfect tense. இந்த மூணையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக நம்ம இது வந்து நம்மளுக்கு ஸ்போக்கன் நம்ம லாங்குவேஜை கொஞ்சம் என்ரிச் பண்ணி நம்ம பேசணும் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிராமர் இந்த டென்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம டென்ஸ் எல்லாம் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது வந்து எல்லா வகையிலும் ஹெல்ப் ஆகும். டென்ஸுங்கிறது வந்து இந்த மாதிரி
கிராமர் பார்ட்லேயும் மட்டும் இல்லை, நம்ம எல்லா புக்லேயும், நாட் ஓன்லி இன் இங்கிலீஷ் புக், எல்லா புக்லேயும் கிராமர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் ரீட் பண்ணுறப்போ அதிலெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம செய்கிறப்போ என்ன ஆகுனா வி கேன் லேர்ன் ஈஸிலி. ஓ கரெக்ட், இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டே தான் நம்ம நல்லா பேச முடியும். நம்ம நாளைக்கு பெரிய ஒரு கம்பெனிலேயோ நிறைய பேர் இருக்கிற இடத்துலையோ ரொம்ப தவறான ஒரு இங்கிலீஷ் யூஸ் பண்ணோம்னா அது எப்படி இருக்கோ பார்க்குறக்கு நல்லா இருக்காது. அப்போ நம்ம இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸி தான். நம்ம ரெகுலராக நம்ம ஒரு டெக்ஸ்ட் புக்கெலாம் படிக்கிறோம், கொஞ்சம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி லிசன் பண்ணுறப்ப என்ன ஆயிடும், இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாகிடும். எஸ், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். The present perfect tense tells us that an action is completed at this time. எஸ், இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம பேசுகிறப்ப அந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு, பட் அதனுடைய ரிசல்ட் வந்து இன்னும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கலாம், ஆனால் இன்னும் கிரவுண்ட் வெட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ நம்ம சொல்கிறப்ப ரெயின்னு சொல்லக்கூடாது, இட் ஹேஸ் ரெயின்டு. அதுதான் கரெக்டான யூசேஜ். ஏன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், அதனுடைய ரிசல்ட்டே அங்கே எது இல்லைன்னா ரெயின்டுன்னு சொல்லலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே மழை பெஞ்சிருக்குதுன்னா, சொட்டு சொட்டுன்னு ஒழுகிட்டு இருக்குது, கிரவுண்டெல்லாம் வெட்டாக இருக்குதுன்னா அப்போ மழை பெஞ்சதுக்கான ரிசல்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம அதை என்ன சொல்லணும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனெல்லாம் நம்ம எப்போவோ வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம், ஆனால் நம்ம லைஃப் லாங் நம்ம படித்தது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம எப்போவுமே நம்ம ஒரு எஜுகேஷன் சொல்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டட்னு கண்டிப்பாக சொல்லக்கூடாது. இப்போ நம்ம சொல்கிறப்ப ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்கூல், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை 10th ஸ்டாண்டர்ட், எப்போ எவ்வளோ வருஷம் கழிச்சு, ஏன்னா படித்ததுக்கான ரிசல்ட் நாலேஜ் எல்லாம் நம்மகிட்டே தான் இருக்குது. அதனால நம்ம கம்ப்ளீட்டட்னு சொல்லக்கூடாது, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இப்போ ஜஸ்ட் நீ அப்போ தான் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நீ உக்காந்துட்ருக்கிறீங்கன்னா அப்போ நம்ம சொல்கிறப்ப ஐ கம்ப்ளீட்டட் சொல்லக்கூடாது, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட். அதே மாதிரி சாப்பிட்டு உக்காந்துருந்தீங்கன்னா அப்போ நம்ம கம்ப்ளீட்டட் சொல்லக்கூடாது, ஏன்னா சாப்பிட்டு அப்போ தான் நீ உட்காந்துருக்கு, இன்னும் உனக்கு பசி ஆகலை, அப்போ நீ சாப்பிட்டதுனுடைய ரிசல்ட் இன்னும் உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறப்போ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை லஞ்ச், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்கூல். இந்த மாதிரி எந்த ஒர்க்கு செஞ்சும் உனக்கு அதனுடைய ரிசல்ட் இன்னும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா we use present perfect tense. நம்ம present perfect tense நம்ம யூஸ் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட்டு here they give example, I have completed my homework. இது வந்து இந்த present perfectக்கு just or already இந்த ரெண்டையும் நம்ம யூஸ் just. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு முடித்தேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஹோம்ஒர்க் பண்ணினேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சுது, இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல. அப்போ ஜஸ்ட் ஆல்ரெடி இந்த ரெண்டையும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். The past perfect tense tells us about an action that took place before another action in the past. இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டில் என்னென்னா அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டில் 2 ஆக்ஷன் நடந்திருக்கும். ஒரு ஆக்ஷன் வந்து முன்னாடியும் இன்னொரு ஆக்ஷன் வந்து ரெண்டாவது நடந்திருக்கு. அப்போ 2 பாஸ்ட்டையும் நம்ம சொல்கிறப்ப எது முன்னாடி நடந்ததோ, எது ப்ரீ பாஸ்ட்டோ, எது ஏர்லியர் பாஸ்ட்டோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். எது செகண்ட் பாஸ்ட்டோ, எது லேட்டர் பாஸ்ட்டோ, ரெண்டாவது நடந்த பாஸ்ட்டோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். எஸ், இங்கே சொல்லிக்கிறாங்க பார்த்தியா, the train had left before he reached the station. இந்த ட்ரெயின் என்ன பண்ணியிருந்தது, போயிருந்திருந்தது. அவன் வந்து ஸ்டேஷனை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெயின் போயிருந்துச்சு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இதில் வந்து எது முன்னாடி நடந்தது, ட்ரெயின் போயிருச்சு, அதுக்கு பின்னாடி தான் அவன் வந்திருக்கான். அப்போ இப்படி நம்மளுக்கு 2 சென்டென்ஸ் கொடுத்து நம்மளை எழுத சொல்கிறப்ப நம்ம நல்லா படித்து பார்த்து எது வந்து முன்னாடி நடந்த பாஸ்ட்டோ அதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு, எது செகண்ட் லேட்டர் பாஸ்ட்டோ அதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு நம்ம யூஸ் பண்ணி எழுதணும். சரியா? நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. The future perfect tense helps to describe an event that is expected or planned to happen before a time in a future.
எஸ் இது வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான். நான் என்ன நாளைக்கு இந்நேரம் நான் முடிச்சிருந்துருப்பேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா. we would have completed our project by next week. எஸ் இதில் வந்து இந்த ஃப்யூச்சர்னால் நம்ம வந்து இப்போ இயரெல்லாம் பண்ணுறப்போ இன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வருஷத்துலேயும் நம்ம இப்போ இன் 2020 எஸ் அப்படி வந்துச்சுன்னா அப்போ நம்ம சிம்பிள் பாசிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். அதுவே பை வந்துச்சுன்னா நான் வந்து அடுத்த வருஷம் இந்நேரம் நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன், இந்த ஒர்க்கை செஞ்சிட்டு இருப்பேன், இதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா எஸ்பெஷலி பை நெக்ஸ்ட் வீக், பை திஸ் டைம் வந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸில் வந்துடும். அதனால் பை நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ we would have completed our project by next week. நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், முடிச்சிருப்போம். இது மாதிரிலாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம சொல்கிறப்போ we need to use future perfect tense. இதுதான் இந்த மூணுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அப்போ இதை நம்ம நல்லா என்ன பண்ணிக்கணும், மைண்டில் வச்சுக்கணும். இங்கே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா யூஸ் கிராமர், ஃப்ரேம் 5 questions using the picture clues, begin with have you ever, நீ எப்போவாவது போயிருக்கிறியா இப்படியெல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா. இது வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலில் வந்து நம்ம இது யூஸ் பண்ணாதானே இது நம்ம நிறைய இடத்துல ஸ்போக்கனில் இது வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒன்று தான். நீ எப்போவாவது ஸ்டோரி எழுதியிருக்கிறியா, have you ever written a story. Next, visit the Taj Mahal, have you ever visit the Taj Mahal. Yes, here cook biryani, have you ever, அப்போ இங்கே வரப்போ have வந்துருக்குதா, அப்போ have you ever cooked வந்துடணும். அதே மாதிரி இங்கே வரப்போ விசிட் வராது, விசிட்டட் பாஸ்ட் டென்ஸில் வந்துடணும். இங்கே எப்படி ரைட் ரோட் ரிட்டன் தேர்ட் ஃபார்ம் வந்துருக்கு இல்லையா. அப்போ இங்கே வந்து குக்குடு வந்துடும். சரி, அப்போ have you ever cooked biryani. watch the horror film, have you ever watched a horror film. நீ எப்போவாது பார்த்துருக்கியா. அப்போ நம்ம இதெல்லாம் ஸ்போக்கனில் யூஸ் பண்ணக்கூடியது தான். அப்போ நீ எப்போவாது பார்த்துருக்கிறியா, எப்போவாது நீ பிரியாணி குக் பண்ணியிருக்கிறியா, நீ எப்போவாவது ஸ்டோரி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறியா, இல்லை எங்கேயாவது போயிருக்கிறியா, இது மாதிரிலாம் நம்ம கேட்க முடியாது. அப்போ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம பேசணும். fill in the blanks with the past perfect tense with the help of the word given in the bracket. அவங்களே சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, fill in the blanks with the past perfect tense. past perfect tense யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுங்கன்னு என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், 2 பாஸ்ட் வரும். அதில் வந்து ஒரு பாஸ்ட் வந்து ப்ரீ ஃபாஸ்ட் ஏர்லியர் பாஸ்ட் முன்னாடி நடந்தது, இன்னொன்று வந்து செகண்டாக இன்னொரு பாஸ்ட் நடந்தது. எது முன்னாடி நடந்ததோ அந்த ஆக்ஷனுக்கு நம்ம என்ன போடணும், பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ இங்கே மேலே அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஈஸி. The first sentence, when Usha looked out of the window, dark clouds dashed over the mountains. உஷா வந்து வெளியில் பார்க்குறப்ப என்ன ஆயிடுச்சு, இது வந்து இந்த லெசனில் இருக்கிறது தான். அப்போ எல்லாம் ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புக் பேக்கில் நம்மளுக்கு என்ன கிராமரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்கில்லு இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம லெசனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ லெசனில் போய் பார்த்தோம்னா இந்த பர்ஃபெக்ட் டென்சஸ் எல்லாம் நிறைய உள்ளுக்குள்ளே சென்டென்ஸாக இருக்கும். அதிலிருந்து தான் நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ உஷா பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த க்ளவுட்ஸ் என்ன இருந்தது, கேதராக இருந்தது. அப்போ இங்கே லுக்டு அப்படிங்கிறது 2வது நடந்தது. அப்போ அதுக்கு என்ன நம்ம எழுதிக்கிறா, சிம்பிள் பாஸ்ட் எழுதிக்கிறா. அப்போ இங்கே என்ன எழுதணும், ஹேட் கேதர்டு. பாஸ்ட்னு வந்துச்சுன்னா had gathered over the mountain. She had no umbrella with her. இதில் வந்து she had அப்படிங்கிறது என்னது, பாஸ்ட். அவகிட்ட அம்ப்ரெல்லா இல்லை. அதுக்கு முன்னாடியே வெதர் என்ன ஆயிடுச்சு, a few hours ago, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இந்த வெதர் என்ன ஆயிடுச்சு, மோசமாக மாறிடுச்சு. she had no umbrella with her. the weather dash so fine just a few hours again. அப்போ the weather had seemed so fine just a few hours ago. all was dark. இப்போ இந்த was அப்படின்னு வந்துச்சுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ நைட் ஃபால் கொடுத்துருக்காங்க. அப்போ நைட் had fallen.
ஓகே, இது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் எது முன்னாடி நடந்திருக்கும் அப்படின்னு. சரியா? She ran towards the big gap in the wall through which she dashed enter. She ran. Ran. அப்போ இந்த ranங்கிறது என்னது? Simple past. To the big gap in the wall through which she had entered. Usha looked back at the ruins. The sun, அதாவது looked back at the ruins பார்க்குறப்ப the sun had come, third form come தான். அப்போ the sun had come up and was touching the top of the walls. அப்போ இதில் வந்துருச்சா, நம்ம எது முன்னாடி நடந்ததோ அந்த பாஸ்ட்டுக்கு என்ன போட்டிருக்கோம்? பாஸ்ட்டு பர்ஃபெக்ட். ரெண்டாவது நடந்த பாஸ்ட்டுக்கு சிம்பிள் பாஸ்ட் போட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபில்லப்ஸை ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த டென்ஸு நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். அடுத்த வருஷம் நான் செஞ்சுருவேன், அடுத்த வருஷத்துக்குள்ளே செஞ்சுருவேன், அடுத்த வாரத்துக்குள்ளே செஞ்சுருவேன், நாளைக்குள்ளே செஞ்சுருவேன். அப்போ இதெல்லாம் சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படி போட்டு நம்ம சொல்லணும். அதுதான் என்னது? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் ஹெல்பிங் வெர்பை வந்து ஹேஸ், ஹேவ். இந்த ஹேஸ் நம்ம எதுக்கெல்லாம் போடுவோம்னா சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா. எது சிங்குலர் சப்ஜெக்ட்? ஹீ, ஷீ, இட்டு வந்ததுன்னா ஹேஸ் போடணும். யூ, தே, தே, வி எல்லாம் வந்துச்சுன்னா ஹேவ் போடணும். ப்ளஸ் வெர்பு 3. ஓகே, இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இனியா moves to Chennai to join an IAS coaching class. Tomorrow by this time, நாளைக்கு இந்நேரம் என்ன பண்ணியிருப்பா? By this time she will have joined the class. அப்போ இது எல்லாமே என்ன ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் போட சொல்லிட்டாங்க. அப்போ ஷீ வில் என்னென்னா வில், இந்த ஷால் வந்து இப்போ ஷால் வந்து என்ன அதிகமாக மாடர்ன் இங்கிலீஷ் யூசேஜில் இல்லை. அப்போ எல்லாத்துக்குமே முதல்ல வந்து ஐவி வந்ததுன்னா நம்ம என்ன போட்டுட்ருந்தா? ஷால் போட்டுட்ருந்தா. இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ மாடர்ன் இங்கிலீஷில் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன போட்டுக்கிறோம்? வில்லே போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வில்லே யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இதே இதில் ஃபார்மேட்டில் ஃபில் இன் த பிளாங்க்ஸை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். அப்போ ஷீ வில் have undergone. She will have. ஃபியூச்சருக்கு will, பர்ஃபெக்ட்டுக்கு have. சரி, இதில் வந்து has எல்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே have தான். have worked, third form. her parents, okay, her parents will have worried about her health all the time. They write many letters by the time she comes home. அப்போ they will have written. அப்போ இந்த மாதிரி will be very happy when Inia becomes an IAS. அப்போ இந்த மாதிரி நம்ம மைண்டில் வச்சு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம எழுதி பார்த்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். டக்குன்னு என்ன டென்ஸ்னால் இதுதான் வரும், இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த ஹெல்பிங் வெர்ப் தான் வரும். அந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணிக்கணும்? நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இதெல்லாம் ஈஸி. நம்மளுக்கு இந்த டென்ஸு தான் நம்ம இனி மேலே படிக்க போகிற வாய்ஸு, டைரக்ட், இன்டைரக்டுக்கு எல்லாமே பேசிக். இது தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக நிறைய எழுதலாம், எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட்டிங்க்கு ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இந்த புக் பேக்கில் இருக்கிற இந்த ரைட்டிங் ஸ்கில்லெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப எழுதி பார்த்து நம்மளுடைய ரைட்டிங், அப்போ இப்படியெல்லாம் நம்ம எழுதுகிறப்ப தான் நம்மளுடைய ரைட்டிங் ஸ்கில் என்ன ஆகும்? டெவலப் ஆகும். Nalan's grandfather showed him an old treasure trunk. A road map was stuck on the trunk. It showed the spot where a key was hidden. Look at the road map and write 5 directions to reach the spot where the key is hidden. Discuss with your partner and compare your direction with those of your classmates. இதில் என்னென்னா ஒரு ட்ரங்க் பெட்டியில் என்ன இருக்குதுன்னா, ஒரு ட்ரெஸர் ட்ரங்க்னா நிறைய ட்ரெஸர்னால் சொத்து புதையல்னு அர்த்தம். அதுக்குள்ளே நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு ரோடு மேப் இருக்குது. இட் ஷோஸ் த ஸ்பாட் வேர் த கீ வாஸ் ஹிடன். அப்போ இந்த திறக்கிறதுக்கு பூட்டி இருக்குது. அப்போ அதனுடைய கீக்கு வந்து
அந்த ரோடு மேப்பில் ஒரு வழி இருக்குது. ஆல்ரெடி நம்ம ரூட் மேப்பில் எழுதுகிற மாதிரி தான் நம்ம ஒரு 5 டைரக்ஷன் கொடுத்து இங்கே இருக்குது பார்த்தியா, அந்த கீ எங்கே இருக்குது, ஓகே கோ ஸ்ட்ரைட், இதெல்லாம் சொல்லி நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா முன்னாடியே. எஸ், அந்த மாதிரி நம்ம ரூட் எழுதணும். கீ எங்கே இருக்குது இந்த பிக்சரில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். யூ நீட் டு ரைட் 5 டைரக்ஷன் ஹியர். கண்டிப்பாக எல்லோரும் இஃப் யூ ஹாவ் புக் யூ ஷுட் ரைட் யுவர் செல்ஃப். கோ ஸ்ட்ரெயிட், டேர்ன், எந்த டைரெக்ஷனில் டேர்ன் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம ஒரு 5 கமெண்ட்ஸ் எழுதி அந்த கீ போய் எடுக்கிறதுக்கு. அப்போ போகிற வழியில் என்னென்ன இருக்குது, ட்ரீ இருக்கா, அப்போ அதைய வாக் அலாங் த ரோடு, பாஸ் பண்ணி போகணும்னா பாஸ் த ட்ரீ. அப்படி நம்ம டைரெக்ஷன் சொல்லி ஏதாவது மார்க்ஸ் எல்லாம் லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம எழுதுறது தான். சரியா? இங்கே நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவ் ரைட்டிங்னு நம்ம யோசித்து எழுதுறத க்ரியேட்டிவ் ரைட்டிங். வெண்பா வாஸ் வாக்கிங் அலாங் த பீச் when she saw a beautiful green perfume bottle that had been washed upon the shore. She bent down and picked it up. There was something inside the bottle and it was calling her. When she opened the bottle, what happened? இதுதான் வந்து இமேஜினேஷன் ரைட்டிங். Imagine you are Venba and act the situation in the class. Then conclude this mysterious story in your own words. Write at least 5 or 6 sentences with the help of the words given in the box. Yes. அப்போ நம்மளுக்கு எதையாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரைட்டிங் எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கோன்னா நம்மளாக யோசித்து ஏதாவது எழுதுறதுன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களே ஆல்ரெடி தே ஹாவ் கிவன் ஒன் சுச்சுவேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்ம எழுதுறதுங்கிறது இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு 5 or 6 சென்டென்ஸ் வந்து அதுக்கு அவங்களே வேர்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 5 or 6 சென்டென்ஸ் ஓனாக அது வந்து எப்படி வேணாலும் இருக்க. இட் இஸ் க்ரியேட்டிவ் ரைட்டிங், இமேஜினேஷன் ரைட்டிங் தான். அப்போ நம்ம என்ன மாதிரி டென்ஸ் வரும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து அழகாக சிம்பிளாக ஒரு 5 or 6 சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணி எழுதலாம். டைனி, சிங், டாக், பேர்ட், ஃப்ரீ, ஃப்ளை, கிஃப்ட், தேங்க், இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. திரும்ப இதை நல்லா நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் கண்டிப்பாக யூ ஷுட் டூ இட். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம சும்மா படிச்சுட்டே இருந்து கிராமர் எல்லாம் நம்ம படிச்சுட்டே இருக்கிறதுல எந்த யூஸ் இல்லை. இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ரைட்டிங்லாம் நம்ம எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த கிராமர்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு மிஸ்டேக்காக வரும். அப்போ நம்மளுக்கே தெரியும் இது வந்து இந்த இடத்துல பாஸ்ட்டாக. அப்போ நம்ம இப்படி படித்தது எப்போவுமே 1 or 2 times நம்ம ரீட் பண்ணி பார்க்குறப்போ அதில் இருக்கிற மிஸ்டேக் நம்மளுக்கே தெரியும். நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சென்டென்ஸ் மேக் பண்ண வேண்டியது இல்லை. யூ ஷுட் மேக் ஈஸி சென்டென்ஸ். வாட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் that level you can make a simple sentences. Yes. The next in this lesson our poem topic is the listeners. This is our memory poem. Already we have learned here warm up activity, everything is has given. The unit fully about the ghost and mysterious things. அதே மாதிரி தான் இந்த போயம்னா நம்ம முன்னாடியே நம்ம ரீட் பண்ண ஒன்று தான். இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். ஒரு ட்ராவலர் வந்து ஒரு காட்டு வழியாக ட்ராவல் பண்ணிட்டு போகிறாரு. அப்போ அந்த வழியாக போகிறப்ப வந்து அங்கே ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்குது. அப்போ அந்த வீட்டில் அவர் என்னென்ன பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த போயம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த குவைட் நேம் வந்து வால்டர் டி லா மேர் அப்படிங்கிறவர் தான் இதில் வந்து ஸ்பீக்கராகவும் வந்திருப்பார். இஸ் தர் எனிபடி த செட் த ட்ராவலர் நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர் அண்ட் ஹிஸ் ஹோம்ஸ் இன் த சைலண்ட் சாம்ப்டு கிராசஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ferny floor and a bird flew up out of the turret above the traveler's head and he smote upon the door again a second time. Is there anybody there? He said. But no one dissented to the traveler. No head from the leaf-sprinkled sill leaned over and looked into his
grey eyes, where he stood perplexed and still. எஸ், இது வரையில் நம்ம மீனிங் பார்க்கலாம். சரியா, இது கொஞ்சம் பெரிய போயமாக இருக்குது. ஸோ இது வரையில் நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த ட்ராவலர் இந்த காட்டு வழியாக போயிட்டுருக்கிறாரு. அப்போ அட் த டைம் ஹி சாய ஒன் ஹவுஸ், அங்கே ஒரு ஹவுஸ் பார்க்குறாரு. இஸ் தேர் எனிபடி தேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை போய் என்ன பண்ணுறாரு, ஹி நாக்கிங் த மூன்லிட் டோர். நல்லா காடு, அந்த காட்டில் எந்த டைமில் ட்ராவல் பண்ணுறாரு, நைட் டைம், நல்லா நிலா வெளிச்சத்தில் போய் அந்த டோரை தட்டுறாரு. உள்ளுக்குள்ளே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் டோரை தட்டுறாரு. And his horses in the silence champed the grasses of the forest ferny floor, and birds flew up out of the turret. Yes, இப்போ அவர் இந்த ட்ராவலர் எதில் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு, ஹார்ஸில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாரு. அப்போ அந்த ட்ராவல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இவர் அந்த ஹார்ஸில் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. அப்போ அந்த ஹார்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, பக்கத்தில் விட்டுட்டு போகிறாரு. அது என்ன பண்ணுறது, சாம்பிடு த கிராசஸ்ன்னு அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபோனி ஃப்ளோர். ஃபோனி அப்படின்னா பிளான்ட், இட் இஸ் அ ஒன் கைண்ட் ஆஃப் பிளான்ட் வித்தவுட் ஃப்ளவர். பூ இல்லாத நம்ம ஏரியா நம்மளாம் எந்த மாதிரி பிளான்ட் பார்த்துக்க, இந்த பில்லுலையெல்லாம் பூ தான் இருக்கா இல்லையா. அப்போ அந்த எல்லாம் இந்த ஹார்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்கு. அண்ட் எ பேர்டு ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் அ டரட். டரட் அப்படிங்கிறது மேலே ஒரு மேலே கோட்டை மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி பெரிய அரண்மனைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெரட் வாலில் போய் மேலே நின்று தான் வியூ பண்ணுவாங்க. அந்த சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு வியூ பாயிண்டில் இருக்கும். நம்ம மேலே போய் நின்று என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பால்கனி மாதிரி மேலே இருக்கும். அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க, டெரட் வால். எபோவ் த ட்ராவலர்ஸ் ஹெட். அந்த பேர்டு அங்கிருந்து என்னது, அவர் தலைக்கு மேலே பறந்துட்டு போகுது. அப்போ இந்த ட்ராவலர் போய் ஒரு வீட்டை தட்டுறாரு. யாராவது உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு தட்டி பார்க்குறாரு. அந்த டைமில் அவருடைய ஹார்ஸ் என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற அந்த பிள்ளையெல்லாம் அது என்ன பண்ணிகிட்டு இருக்குது, மேய்ஞ்சிட்டு இருக்குது. கொடுத்துருக்காங்க பார்த்தியா, சாம்ப்ட் அப்படின்னா பிட் அண்ட் சூவ்ட் அப்பான் நாய்ஸ்லி நல்லா சத்தமாக அதையே மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஃபோர்னினா கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ளவர்லெஸ் பிளான்ட்ஸ். சரியா, ஃப்ளவர்லெஸ் பிளான்ட்னாவே இந்த பில்லு வகை தான் சொல்லுவேன். டரட், எ ஸ்மால் டவர், எஸ் மேலே டவர் மாதிரி இருக்குது, தட் ப்ரொஜெக்ட் ஃப்ரம் தி வால் ஆஃப் த பில்டிங். நெக்ஸ்ட்டு ஸ்மோட், நாக்ட் லவ்லி, சில், எ ஹாரிசான்டல் பீஸ் ஆஃப் டிம்பர் beneath the window or door. அதுதான் என்னது, சில். perplexed, confused. எஸ், நம்ம இப்போ போயம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம மீனிங்க்கு வரலாம். எஸ், அப்போ இது வரையில் புரிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு அப்போ இவர் போய் தட்டுறாரு, அங்கே உள்ள யாரும் இல்லை. அப்போ இவருடைய ஹார்ஸ் நல்லா சத்தமாக பில்லு மேய்ஞ்சிட்டு இருக்குது. அந்த டெரட் வால்லேருந்து ஒரு பேர்டு மட்டும் இந்த ட்ராவலர் தலைக்கு மேலே பறந்துட்டு போகுது. அண்ட் ஹீ ஸ்மோட் அப்பான் த டோர் அகெயின் எ செகண்ட் டைம். இஸ் there anybody there, he said, but no one descended to the traveler. No head from the leafy frinkled sill leaned over and looked into his grey eyes. Again, அவருக்கு ஃபஸ்ட்டு டைம் எதுவுமே ஆன்சர் வரல. அண்ட் ஹி ஸ்மோட் அப்பான் த டோர் அகெயின் அண்ட் செகண்ட் டைம். ரெண்டாவது டைம் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அந்த இதையை எப்படி பண்ணுறாருன்னா, முதல்ல லேசாக தட்டி பார்க்குறாரு. நெக்ஸ்ட் டைம் ஹி ஸ்மோட்னா நாக் லவ்லி அப்பான் த டோர் அகெயின் அ செகண்ட் டைம். இஸ் தேர் எனிபடி there, he said, பட் நோ ஒன் டிசெண்டட் டு த ட்ராவலர். அங்கிருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவருக்கு இல்லை. யாரும் அந்த லீஃபி ஃப்ரிங்கிள்டு சில்லு வழியாக எட்டியும் பார்க்கல, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. லீன்ட் ஓவர் அண்ட் லுக்டு இன்டு ஹிஸ் கிரே ஐஸஸ் when he stood perplexed and still, but only a host of phantom listeners. They dwelt in the lone house then, stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men. Yes, but only the host of phantom listeners. இந்த phantom listeners அப்படின்னாவே இந்த பேய் அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம சொல்லுவோம்.
that dwelt in the lone house. அப்போ யாருமே இல்லாத வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பேயெல்லாம் இருக்கும், வாழும், ஏதாவது அனாமசி சக்திகள் உள்ள இருக்கும், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். stood listening in the quiet of the moonlight. அந்த மூன்லைட்டில் அமைதியாக நம்ம கவுன்ச்சு பார்த்தோம்னா to that voice from the world of men. அப்படி வந்து ஒரு வாய்ஸ் கேட்குற மாதிரி ஒரு இது வந்து அந்த ட்ராவலருக்கு தோணுது. stood throning the faint moonbeams of the on the dark stair that goes down to the empty hall, hearkening in an air stirred and shaken by the lonely traveler's call. எஸ், அப்போ யாருமே இல்லாத வீட்டில் எப்படி இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏதாவது பேர்ட்ஸ் கீது இருந்துச்சுன்னா ஒரு வித்தியாசமான சவுண்டை வந்து எழுப்பிட்டுருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருந்தாவே நம்ம அது என்னென்னு ரொம்ப நாள் தங்காத வீட்டையே நம்ம என்னென்னு சொல்லிடுவோம், அதுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அனாமசி சக்திகள் இருக்குது, பேய் இருக்குது, அந்த மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். நெக்ஸ்ட்டு அப்படியே அந்த மூன்லைட்டில் நின்று நம்ம கவனித்து பார்த்தா டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் men, so throning the faint moonbeams of the dark star. அப்போ அந்த நைட் டைமில் என்னென்னா இந்த இப்போ டே டைமில் இருந்தால் சன் பீம்ஸ் இருக்குது, நைட் டைமில் என்ன இருக்குது, மூன் பீம்ஸ் வந்து டோர் வழியாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ அதையெல்லாம் பார்க்குறப்ப அந்த ஸ்டேர் கேஸ்லேயோ இல்லை எங்கேயுமே ஸ்டேர் கேஸ் தான் வந்து அந்த ஹாலில் முடிவடைஞ்சிருக்கிற வழியாக வேறு எதுவுமே நம்ம அந்த வீட்டுக்குள்ளே பார்க்க முடியல. ஹர்க்கனிங்னா நல்லா அட்டன்டிவாக நல்லா கீன் வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஸ்டிர்டு அண்ட் ஷேக்கன், உள்ளுக்குள்ளே காற்று நல்லா ஸ்டிர்னா சுற்றுறது, ஷேக்கன் உள்ளுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே காற்று தான் இருக்குது. பை த லோன்லி ட்ராவலர்ஸ் கால், உள்ளுக்குள்ளே வேறு யாராவது இருந்தால் தானே ஆன்சர் பண்ணுவாங்க, அங்கே என்ன தான் இருக்குது, ஒன்லி ஏர் stirred and shaken in the room by the lonely travelers call. What is the poet name? Walter de la Mare. It is your memory poem. எஸ், ஒரு ட்ராவலர் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு ரூமை தட்டி பார்க்குறாரு, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அவர் சொல்கிற மாதிரியான ஒரு போம் தான் இது. யூ ஷுட் லேர்ன் வித் நல்ல மியூசிக்கலாக அதையே நீங்கள் படித்து பார்த்து மெமரியை you should memorize this poem. Walter de la Mare was an English poet, short story writer and novelist. He is best known for his works for children. The Listeners is said to be his most famous poem. இவர் வந்து நிறைய சில்ட்ரனுக்காக எழுதியிருக்கிறாரு, அதுலேயும் இந்த லிசனர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் poem. Okay children, thank you. We will meet in the next class.